சரி விடு தீபா, நீ ஃபீல் பண்ணாத. நீ இப்படி சொல்றது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆ அப்படியா? சரி, நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணு. ஆ சுகந்தி, சொல்லுங்க. யார் தீபாவா? வேற யாருக்கிட்டங்க இவ்வளவு நேரம் பேச போறேன்? அவதான். என்னாச்சு? எப்பயும் போலதாங்க. அவங்க ஹஸ்பண்டும் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டை பத்தியும் தான். அவ எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கா தெரியுமாங்க? உங்களுக்கு தெரியாதாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஓப்பனா அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாது. ஆனா அதை அவ என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாங்க? சுகந்தி, நீ அவளுக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டு தானே? நீயாவது அவங்க வீட்டுல போய் பேசலாம்ல? எங்கங்க, அவ சொல்லியே புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க அப்பா அம்மா. கேட்டா இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட விடுங்க, இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாத்துக்கலாமா, ஒன்னும் இல்ல சரியாயிடும் அப்படின்னு அதுக்கு மேல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த பொண்ணோட நிலைமை யாருதான் புரிஞ்சுக்கிறது? உண்மைதாங்க, அதை யாரும் புரிஞ்சுக்க போறது கிடையாது. ஒரு பொண்ணு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்ல வந்தா அதை முழுசா கேட்கறது கிடையாது. அவங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு எல்லாம் சரியாயிடும், கொஞ்ச நாள் தானே ஆகுது, எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்ற ரிலேட்டிவ்ஸும் அப்பா அம்மாவும் இருக்கிற வரைக்கும் பிரித்தானியா மாதிரி இங்க நிறைய இழப்புகளை நம்ம சந்திக்க தாங்க நேரிடும்.